الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين وتنجيكم من عذاب الله وتدخلكم الجنة فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة فإذا صلحت وأنجح صدق رسول الله صلى الله عليه وسلم புகழுக்குரியவன் ஒருவன், அவனே அல்லாஹ். அவனையே ஆரம்பத்தில் போற்றி புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதரும் சன்மார்க்க போதகருமாம் கண்மணியாம் நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. இன்றைய ஜுமுஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையாம் இப்பள்ளி வாயலில் நவைத்துல் இஅ்திகாஃப லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற புண்ணிய நீயத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலையிலும் அந்த வல்ல ரஹ்மானை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். தக்வா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடப்பதோடு எவைகளை வேண்டாம் என்று விலக்கி ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றும் முழுதாக விலகி நடப்பதாகும். உண்மையில் அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஈருலகிலுமே இறைவனின் திரு பொருத்தத்தை பெற வேண்டுமே என்பதற்காக உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே இறைவனால் ஏவப்பட்ட விடயங்களை தமது வாழ்க்கையிலே அணுவாக எடுத்து நடப்பதோடு விளக்கப்பட்ட விடயங்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி நடப்பார்கள். அத்தகைய நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, இன்றைய தினம் ஹிஜ்ரி 1478 வருடமாக முஹர்ரம் மாதத்தின் 3வது பிறையுடைய தினத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமியர்களுடைய புது வருடத்தின்
ஆரம்ப ஜுமாவுடைய தினமாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், அதற்கு முன்னுண்டான எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களுடைய காலத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால நேரங்களை நிர்ணயித்திருக்கின்றார். உலகத்திலே அல்லாஹ் படைத்த தன்னுடைய படைப்புகளான 7 வானங்கள், 7 பூமிகள், 7 கடல்கள், பிரம்மாண்டமான சூரியன், பிரம்மாண்டமான சந்திரன், வானத்தில் இலங்குகின்ற நட்சத்திரங்கள், மரம், செடி கொடிகள், பறவை இனங்கள், ஊர்வனங்கள், மீனினங்கள் என்று இறைவனுடைய அத்தனை படைப்புகளையும் படைக்கின்ற பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால நேரங்களை படைத்து விட்டார். இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களையும் 7 பூமிகளையும் முழு அண்ட சராசரங்களையும் படைத்த பொழுது அல்லாஹ் 12 மாதங்களான காலங்களையும் படைத்து விட்டார். ஆனால் அன்று தொட்டு வருடம் என்ற அமைப்பு, ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருந்தாலும் அது எந்த மாதத்தில் இருந்து என்று ஒரு வருடமாக கணக்கெடுக்கப்பட்டு வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அந்த தேவை இருக்கவில்லை. அதற்கு பிறகு குலஃபாஉர் ராஷிதூன்களான 4 அந்த சஹாபாக்களுடைய கிலாபத்துடைய காலங்களிலே கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அந்த குலஃபாக்களுடைய அந்த கிலாபத் இருக்கின்ற காலத்திலே முதலாவதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் இஸ்லாமிய பொது வருடமான 12 மாதங்களில் ஒரு வருடத்தை குறிப்பிட்டு இந்த மாதத்தில் இருந்து ஆரம்பிப்பதற்கு என்று அவர்களுடைய காலத்திலும் ஏற்பாட்டுடைய தேவை இருக்கவில்லை. அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்களும் 6 மாதங்களும் அவர்களுடைய கிலாபத் இருக்கும் காலத்திலே அவர்களுக்கு சில கவர்னர்கள் அனுப்புகின்ற சில கடிதங்களினால், சில ரிசாலாக்களினால் அவர்கள் அந்த கடிதம் எப்பொழுது வந்தது, அது எந்த பகுதியில் இருந்து வந்தது, யாரினால் வரப்பட்டது என்றெல்லாம் இருக்கின்ற பொழுது அது எப்பொழுது வந்தது என்ற அந்த தீர்மானங்களை முடிவுகள் எடுக்க முடியாமல் இருந்தமைக்காக அந்த காலத்திலே அவர்களுக்கு இஸ்லாமிய ஒரு வருடம் எமக்கு தேவை, அதற்கு பிறகு அந்த காலங்களை, நேரங்களை, மாதங்களை குறிப்பிடுவதற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று முக்கியமான சஹாபாக்களை அழைத்து எமக்கு இஸ்லாமிய வருடம் தேவையாக இருக்கிறது. எப்பொழுது கிறிஸ்துக்கு முன் கிட்டத்தட்ட 46வது அந்த வருட காலங்களிலே இஸ்லாமிய வருடங்கள் எப்பொழுது எமக்கு எப்படி இருக்கின்றதோ அதே போன்று அன்று ரோமானியர்களின் மூலமாக இன்று நாங்கள் பாவிக்கின்ற ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்ற இந்த 12 மாதங்கள் அன்று அவர்களுடைய சிலைகளின் பெயர்களை வைத்து அந்த மாதங்களை ரோமானிய மன்னர்கள் அவர்கள் குறிப்பிட்டு வைத்திருந்தார்கள். என்றிருந்தாலும் கூட அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வருடங்களை எப்படி அவர்கள் காலங்களை முடிவு செய்தது என்றிருந்தால், பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னால் இருந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய காலங்களிலே பொதுவாக முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்ற அந்த பகுதி, அந்த காலத்துடைய அந்த நேரங்களை குறிப்பிட்டு வைத்து அவர்கள் வருடங்களை காலங்களாக பதிவு செய்து வந்தார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகை தந்த மாதம் ரபியுனில் அவ்வல் மாதமாக நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அது எந்த வருடம் என்று கேட்டால் அந்த பகுதியிலே ஆமுல் பீல் என்று யானை வருடம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பார்ந்தவர்களே, அப்ரஹாவுடைய அந்த படையினர் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற அல்லாஹுடைய மாளிகையான அந்த காபாவை இடிப்பதற்காக வந்த காலம்தான் ஆமுல் பீலுடைய அந்த படையை அல்லாஹ் அடித்த காலம். ஆமுல் பீல் என்று அந்த காலத்திலே பெயர்களை வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே
ஆமுல் ஹுஸ்ன் என்று ஒரு வருடம் இருந்தது, கவலைக்குரிய வருடம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே தஅவாவுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா துன்பங்களை பற்றி இஸ்லாமியர்களாக இருக்கின்றனர் சிறுபராயத்திலே இருந்து நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம், கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த கால பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தவர்களில் 2 பேர்களை குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், தன்னுடைய தந்தையின் சகோதராக ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களும், அதே போன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தார்கள். இருவர்களுடைய பிரிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரிய கவலையை கொடுத்தது. அந்த கவலைக்குரிய வருடமாக ஆமுல் ஹுஸ்ன் என்று வைக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே இஸ்லாமிய ஒரு வருடம், புது வருடம் எனக்கு தேவை என்று அந்த காலத்திலே மசூரா செய்யப்படுகின்ற பொழுது ஒவ்வொருவர்களும் தங்களுடைய மசூராக்களை முன்வைக்கின்றார்கள். இந்த உலகத்துக்கு வருகை தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த அந்த மாதத்தை ஆரம்பமாக வைத்து 12 மாதங்களில் முதல் மாதமாக பொது வருடமாக அதை வைக்கலாம் என்று இன்னும் சிலர் அவர்களுடைய உலகத்தில் இருந்து பிரிந்த அந்த காலத்தை வைத்து வருடத்தின் முதலாவதாக இன்னும் சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஹிஜ்ரத் என்பது பாரிய திருப்பு முனைகளை உருவாக்கிய ஒரு காலப்பகுதியாக இருந்ததினால் முஹர்ரம் மாதத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை முன்வைத்து நாங்கள் அந்த மாதத்தை புது வருடமாக வைக்க முடியும் என்று மசூராக்கள் செய்யப்பட்ட பொழுது அது அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாம் இருக்கின்ற இந்த மாதம் இஸ்லாமியர்களுக்கான புது வருட முதலாவது மாதமாக முஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, மாற்று மதத்தவர்களுடைய ஜனவரியுடைய அந்த தினத்துக்கு முன்பு டிசம்பர் 31ஆம் திகதி இன்று கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், மாற்று மதத்தவர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் தங்களுடைய நாடுகளில், தங்களுடைய ஊர்களில், உலகெங்கும் அவர்களுடைய புது வருடத்தை எதிர்பார்த்து நிற்பது என்பது ஆச்சரியமான ஒரு விடயம் அல்ல. ஆனால் அதை தாண்டி மாற்று மதத்தவர்கள் வாழுகின்ற, சிறுபான்மைகளாக வாழுகின்ற இஸ்லாமியர்கள் இருக்கும் நாடுகள் அல்ல, இன்று இஸ்லாமிய நாடுகள் என்று முஸ்லிம்களுடைய நாடுகளாக இன்று எமக்கு தெரிந்த அதிகமான இஸ்லாமிய நாடுகளிலே அந்த டிசம்பர் மாதத்திலே 31வது தினத்திலே அந்த ஜனவரியுடைய இரவிலே அந்த புது வருடத்தை எதிர்பார்த்து பல கோடி பணங்களை செலவழித்து அங்கே ஆடலும் பாடலும் விபச்சாரம் என்று மதுபானம் என்று பல பாவங்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற ஒரு வருடமாக புது வருடத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே வெறுமனே அழிவையும் நாசத்தையும் வைத்திருப்பதை தவிர எந்த மாற்றங்கள் நலவுகளையும் அல்லாஹ் உருவாக்க மாட்டார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அந்த கால பகுதியிலே நியூ இயர், புது வருடம் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு செய்திகளை கூட நீங்கள் பரப்ப வேண்டாம் என்று இஸ்லாமியர்களாக எவருக்கு அழகாக உலமாக்களால் புத்திமதிகள் சொல்லப்படுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மாற்று மதத்தவர்களுடைய செயல்களாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆடைகளில் இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் நாங்கள் ஒப்பிடுகின்றோமோ அதே போன்று எங்களுடைய ஈமான் பறிபோவதற்கு, எங்களுடைய தக்வா பறிபோவதற்கு, என்னுடைய இறைவனுடைய அந்த பொருத்தத்தை பெறுகின்ற அந்த வாய்ப்பு பறிபோவதற்குரிய காரணமாக அமைவதினால் இஸ்லாமியர்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் இன்று நான் எந்த இஸ்லாமிய மாதத்தில் இருக்கின்றேன், எந்த வருடத்தில் இருக்கின்றேன், எந்த நாளில் இருக்கின்றேன், இந்த பிறை எத்தனையாவது நாள் என்று நாங்கள் ஒவ்வொருவர்களும் அறிந்து வைத்திருப்பது எமக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சில சந்தர்ப்பங்களிலே இன்று வீட்டிலே கணவன் மரணித்து விட்டார், அங்கே அந்த மனைவிக்கு இத்தாவுடைய கடமை இருக்கின்றது. 4 மாதமும் 10 நாள் என்றால் அதை எந்த கணக்கிலே நாங்கள் பார்க்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது அதை நாங்கள் இஸ்லாமிய வருடமான இந்த இஸ்லாமிய மாதத்தின் பிறை கணக்கில் தான் அதை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் எமக்கு சொல்லுகின்றது என்று இருக்கின்ற பொழுது வருடத்திலே இஸ்லாமிய கணக்கின்படி 10, 11, 12 நாட்கள்
குறைவாக வருடம் தோறும் மாற்றங்கள் வருகின்ற பொழுதோ இவைகளை கடைபிடிக்க வேண்டிய நாங்கள் ஜக்காத்து கொடுக்கின்றோம். எந்த காலத்திலே கடந்த வருடம் நான் டிசம்பரில் கொடுத்தேன், இந்த வருடமும் டிசம்பரில் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. இஸ்லாமிய கணக்கின்படி வருடத்தில் ஒரு தடவை ஜக்காத்துடைய கடமை என்று இவ்வாறான கணக்குகளை நாங்கள் பார்த்து வர வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக இந்த சில நிமிடங்களில் ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், நாம் இருக்கின்ற இந்த தினம் இஸ்லாமிய புது வருடமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய திருப்பு முனைகளை, நிறைய நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை, நிறைய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு ஒரு அழகான ஒரு தருணமாக இறைவன் எமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் பொது வருடங்களிலே இந்த உலமாக்கள் என்று, சஹாபாக்கள் என்று அதிகமானவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடிய விடயம் என்னவென்றால், யா அல்லாஹ், புது வருடத்திலே கால் வைத்திருக்கின்றோம், புது வருடத்தை ஆரம்பித்திருக்கின்றோம், இந்த வருடத்தை நல்ல வருடமாக ஆங்கள் ஆபியத்தோடு சிறப்பாக கழித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மகபரத்தையும் பரக்கத்தையும் பெறுவதற்குரிய வாய்ப்பை கொடுக்கின்றதால் எல்லோருமாக இந்த வருடத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த முஹர்ரம் மாதத்திலே நிறைய இஸ்லாமிய விசேஷமாக நிகழ்வுகள் இருந்தாலும் கூட முக்கியமான 2 விடயங்களில் ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது இந்த பகுதியிலே முஹர்ரம் மாதத்திலே 10வது தினத்திலே இங்கு இருந்த யூதர்கள் நோன்பு பிடிக்க வளமையை கண்டு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இன்று ஏன் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது அங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிடம் இருந்து, நைல் நதியில் இருந்து தங்களுடைய சமூகத்தையும் பாதுகாத்த அந்த காலம் முஹர்ரம் மாதத்திலே சிறமாக இருப்பதினால் இந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற இந்த நன்றி கடனுக்காக இறைவனுக்கு இவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சமூகம் கண்ணியப்படுத்துவதாக இருந்தால் அவர்களை விடவும் இந்த நபியை கண்ணியப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்று நாங்கள் இந்த 10வது தினத்திலே நோன்பையும் பிடிக்க வேண்டும். யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் 9வது தினத்தையும் சேர்த்து 2 நோன்பாக நோன்பு பிடிப்போம் என்று சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே விசேஷமாக 2 நோன்புகள், ஒன்று தாசூஆ, இந்த பிறை முஹர்ரம் மாதத்தின் 9வது பிறையும், ஆசூரா என்று நாங்கள் சொல்கின்றோமே, இது அஷரா, ஆசூரா 10வது தினம். இந்த 2 நோன்புகளுடைய நன்மையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, எவர்கள் இந்த ஆசூராவுடைய நோன்பை பிடிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கின்றார். சுப்ஹானல்லாஹ், ஒரு நோன்புக்குரிய கூலி ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றார். அதிலும் விசேஷம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஹிஜ்ரி 2வது நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு சஹாபாக்களுக்கு நோன்பு கடமை இல்லை சகோதரர்களே என்று இருந்தால் நோன்பு பிடிக்கவில்லையா? உலகத்திலே இறைவனுக்கு மிக விருப்பமான மிக நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது நோன்பு சகோதரர்களே. அதனால் தான் என்று சிலருக்கு ஏற்படுகின்ற பலாய் முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், கண்ணூர்கள், பிரச்சினைகள், நோய் நொம்பலங்கள், கடன் பிரச்சினைகள் என்று ஏற்படுகின்ற முசீபத்துகளுக்காக நோன்பு பிடித்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுகின்றார்கள். நோன்பு என்பது இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு மிக பிரதானமான ஒரு இபாதத்தாக இருந்ததின் காரணமாக ஆசூராவுடைய நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்பாகவும் மக்காவிலும் இருக்கின்ற பொழுது பிடித்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, மக்காவில் இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் இந்த ஆசூராவுடைய நோன்பு வாஜிபாக இருந்தது, கட்டாயமாக இருந்தது. எப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு ரமலானுடைய மாதம் வந்ததோ, நோன்பு கடமையானதோ, அப்பொழுது இந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுன்னத்தாக ஆக்கிவிட்டார்கள். இல்லை என்றால் நாமும் இதை வாஜிபாக பிடித்திருக்க வேண்டும். பார்த்தவர்களே, அரஃபாவுடைய நோன்பு
இந்த ஆஷூராவுடைய நோன்பு, ஈஸ்டர் நோன்பு என்று பருவ காலங்களில் வருகின்ற இந்த நோன்புகளை பிடிப்பதன் மூலமாக இதை சாதாரணமாக நாங்கள் எடை போட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் கடந்த வருடங்களுடைய 2 வருடத்தின் பாவங்கள், பாவுடைய நோன்பு, 1 வருடத்துடைய பாவங்கள், ஆஷூராவுடைய நோன்பு என்று நோன்புக்குரிய சிறப்பு இருப்பதினால் வருகின்ற இந்த தாசுஆ ஆஷூராவுடைய 2 நோன்புகளை பிடித்து இறைவனுடைய பரிபூரண மகபத்தையும் ரஹமத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பை நாமும் பெறுவதோடு நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றார்களுக்கு நீதி சென்றதன் பின்பு இந்த நான் ஜும்ஆவிலே கேட்ட பயானிலே ஆஷூராவுடைய நோன்புடைய சிறப்பை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டது. 1 வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அந்த நோன்பை நாங்கள் பிடிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக இந்த முஹர்ரம் மாதத்திலே ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு இஸ்லாமிய வரலாற்று பெற்ற ஒரு விடயம் தான் கர்பலாவுடைய யுத்தம் நடைபெற்ற ஒரு விடயம். இது பற்றி நீதி சென்றதன் பிறகு இது சம்பந்தமான வரலாறை இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நாம் கொஞ்சமேலும் படித்தாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முஹர்ரம் மாதமான புது வருடத்தில் இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இஸ்லாமிய ரீதியாக அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுவது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு, நெருக்கத்தை பெறுவதற்கு, அவருடைய அன்பை பெறுவதற்கு அல்லாஹ் உலகத்தில் எனக்கு இத்தனை நிமிடங்களை கொடுத்திருக்கின்றார். இத்தனை நியமத்துக்கள் சுப்ஹானல்லாஹ், எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு இறைவன் நியமத்துக்களை கொடுத்திருக்கின்றான். பார்ப்பதற்கென்றே அழகான 2 கண்கள், கேட்பதற்கென்றே அழகான 2 செவிகள், நடப்பதற்கும் பிடிப்பதற்கும் அழகான 2 கால்களும் கரங்களும் இறைவன் கொடுத்திருக்கின்றார். நல்லது எது, கெட்டது எது, சொர்க்கம் எது, நரகம் எது, மேல் எது, கீழ் எது, வலது எது, இடது எது, உள்ளரங்கம் எது, வெளிரங்கம் எது என்றெல்லாம் சிந்தித்து வாழ்வதற்கென்றே அழகான உள்ளத்தை கொடுத்திருக்கின்றார். தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளியே வருகின்ற பொழுது, இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது, அல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலே இருந்து உங்களை நாம் வெளியாக்குகின்ற பொழுது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நெருப்பு சுடும் என்பது அப்பொழுது எமக்கு தெரியாது, நீர் மூழ்கடிக்கும் என்பது அப்பொழுது எமக்கு தெரியாது, காற்று எங்களை தூக்கிச் செல்லும் என்பது அப்பொழுது எமக்கு தெரியாது, வலது இடது தெரியாது, மேல் கீழ் தெரியாது, உள்ரங்கம் வெளிரங்கம் தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு பார்வையை தந்தோம். கேட்கும் சக்தியை, பார்க்கும் சக்தியை, சிந்திக்கும் சக்தியை தந்தோம் என்று அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்திருக்கின்றார் என்று இறைவன் எல்லாவற்றையும் தந்துவிட்டு அல்லாஹ் கேட்கின்றார், கொஞ்சமேனும் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா, கொஞ்சமேனும் நன்றி செலுத்தக்கூடாதா? பார்த்தவர்களே, நேரம் இடம் கொடுக்காதே. ஒரே ஒரு இறைவனுடைய நியமத்தான நம்முடைய 2 கண்களுடைய நியமத்தின் பெருமதியை சொல்வதாக இருந்தார். ஹதீஸிலே வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இருந்த ஒரு மனிதனுடைய அல்லாஹ் கொடுத்த நியமத்தின் அந்த பெருமதியை சொல்கின்ற பொழுது அவர்களை அல்லாஹ் 500 வருடமாக தன்னம் தனியே தனித்தீவிலே கடல் நடுவிலே தலப்பட்ட இபாதத்தை செய்ய வைத்தான். தலப்பட்ட இபாதத், எந்த பாவமும் இல்லை, மது கிடையாது, மாது கிடையாது, இங்கே வட்டி கிடையாது, எந்த அநியாயம் கிடையாது, யாருக்கும் பாவம் செய்வதற்கு இங்கே யாருமே இல்லாத தன்னம் இங்கே தனித்தீவிலே இருந்த மனிதன் 500 வருடமாக தனிமையில் இபாதத் செய்த பரிசுத்த இபாதத். அப்பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவு, இந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுங்கள். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். உயிரை கைப்பற்றுவதற்காக உயிர் கைப்பற்றப்படுகிறது, உயிர் எடுக்கப்படுகிறது. மரணித்ததன் பிறகு அல்லாஹ் கேட்கின்றார், நீங்கள் சொர்க்கம் செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, யா அல்லாஹ், நாம் சொர்க்கம் செல்வதாக இருந்தால் என்னுடைய ரஹமத்தை கொண்டு, என்னுடைய அமலுக்குரிய கூலியை கொண்டு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி
பார்த்து அல்லாஹ் கேட்கின்றார், உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப என்னுடைய ரஹமத்து வேண்டுமா, உங்களுடைய அமலுக்குரிய கூலியை தரட்டுமா? 3 தடவைகளாக அல்லாஹ் இந்த மனிதத்தில் கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், யா அல்லாஹ், உலகத்திலே நபிமார்களை தவிர யாருமே வணங்காத அளவுக்கு பரிசுத்த இபாதத்தாக 500 வருடமாக தன்னம் தனியே தனிச்சீவிலே செய்த இந்த அமலுக்குரிய கூலியை கொடு, நான் சொர்க்கம் சென்று விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை அழைத்து சொன்னார், இந்த மனிதன் 500 வருடமாக செய்த பரிசுத்த இபாதத்தை ஒரு மீதானை கொண்டு வாருங்கள், ஒரு தராசியை கொண்டு வாருங்கள், ஒரு தட்டிலே வையுங்கள், அடுத்த தட்டிலே உலகத்தில் நான் கொடுத்த உன்னுடைய நியமத்துக்களை வையுங்கள். அல்லாஹ் எனக்கு எத்தனை நியமத்துக்களை கொடுத்திருக்கின்றார், நிறைய கொடுத்திருக்கின்றார், மற்றிட முடியுமா யாருக்காவது? இறைவன் எனக்கு 1000 நியமத், 2000 நியமத், யாருக்கும் மற்றிட முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் கொடுத்த நியமத்து என்றால் இந்த முழு உலகமும் முழு அந்த சராசரங்களும் அனைத்துமே இறைவன் எமக்காக படைத்திருக்கின்றார். எமக்காக என்னுடைய கண்ணுக்கு எட்டியவை, கண்ணுக்கு எட்டாதவை, அறிவுக்கு எட்டியவை, அறிவுக்கு எட்டாதவை, எனக்கு தெரிந்தவைகள், தெரியாதவைகள் என்று இத்தனை நியமத்துக்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் உத்தரவிடுகின்றார், என்னுடைய நியமத்துக்களை அடுத்த தட்டில் வையுங்கள் என்று சொல்கின்ற பொழுது இறைவன் கொடுத்த நியமத்துக்களில் ஒரே ஒரு நியமத், ஒரே ஒரு நியமத்தை தான் இந்த மீதானில் வைக்க முடியுமானதே கூட இந்த மனிதனுடைய 500 வருடத்துடைய இந்த இபாதத் அந்த மீதானில் இருந்து கடித்தாகவில்லை. இந்த ஒரே ஒரு நியமத் கடித்தாகிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், இந்த மனிதனை நீங்கள் நரகத்தில் கொண்டு போய் போடுங்கள் என்று. பார்த்தவர்களே, இறைவனுடைய ரஹ்மத்துடைய பெருமதி, மக்ஃபிரத்துடைய பெருமதி, பரக்கத்துடைய பெருமதி, இறைவனுடைய அன்புடைய பெருமதியை பாருங்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதனை நரகத்துக்கு இழுத்துச் செல்கின்ற பொழுது அந்த மனிதன் கொஞ்சமேனும் இறைவனை திரும்பி பார்க்க அல்லாஹ் கேட்கின்றான், என்ன பார்க்கின்றீர்கள், என்ன பார்க்கின்றீர்கள்? இல்லையா அல்லாஹ், உலகத்திலே உன்னை ஒருவனாக ஏற்றி அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி உள்ளவனாக ஏற்றி உனக்காக வேண்டிய பரிசுத்தமாக 100 வருடம் இபாதத் செய்தேன், எந்த தரப்பும் இல்லாமல் செய்தேன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த நன்மைகளை வைத்து அந்த உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று சொன்னதன் பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு, இந்த மனிதனை நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என்று. நண்பர்களே, இந்த அடுத்த தட்டில் வைத்த ஒரே ஒரு நியமத் என்ன தெரியுமா? ஒரே ஒரு நியமத் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்த நியமத்துக்களில் அதிலே விசேஷமான உறுப்புகளிலும் அதிலும் விசேஷமாக 2 கண்களுடைய நியமத். 2 கண்களை அடுத்த தட்டிலே வைத்து 2 கண்களுடைய இந்த நியமத்துக்கு இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டிய, வழிபட வேண்டிய, செய்ய வேண்டிய வருடங்கள் 500 வருடமாக இருந்தாலும் அதிலும் பாவங்களை கொண்டு அல்ல. இன்று நாம் தொழுகின்றோம், தகஜ்ஜுத் தொழுகை, ஐங்கால தொழுகை ஓதுகின்றோம், ஆனால் நிறைய பாவங்களோடு உள்ளம் கெட்டிருக்கிறதே. பொய் பேசுகின்றோம், புறம் பேசுகின்றோம், அவதூறு சொல்கின்றோம், குமல் சொல்கின்றோம், பொய் சத்தியம் செய்கின்றோம், பொய் சாட்சி சொல்கின்றோம், மற்றவருடைய மனங்களை போக்கின்றோம், பெற்றார்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்களை பிரிந்து வாழ்கின்றோம். பாவங்கள் 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 என்று பாவச் செயல்களோடு செய்கின்ற இந்த அமல்களுக்கு 100 வருடங்கள் அல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 5000 வருடங்கள் செய்தாலும் தங்களுக்குரிய நியமத்து கூட எங்களால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாத எங்களை பார்த்து இறைவன் கேட்கின்றார், கொஞ்சமேனும் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தக் கூடாதா? கண்களின் பெருமதியை சொல்கின்ற பொழுது ஒரு சஹாபியுடைய ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. எல்லோருக்கும் தெரியும், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பார்வையும் இழந்த சஹாபி, குருடாக இறந்த சஹாபி, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களில் ஆரம்பமாக இருந்த சஹாபி. அவர்கள் நல்ல அறிவுள்ளவராக, நல்ல இறை நேசராக, விசேஷமாக இருந்த ஒரு சஹாபியாக பேசப்படுகின்ற ஒரு சஹாபி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு துணையாக எப்பொழுதும் அதான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார். 2 கண்களும் இல்லாத அந்த சஹாபி எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை யுத்தத்துக்கு அழைக்கின்ற பொழுது இங்கே
வீரர்களை அழைப்பார்கள். நல்ல உடம்பில் சக்தியுள்ளவர்களை அழைக்கின்ற பொழுதோ சில சஹாபாக்கள் அவர்கள் உயரத்தில் குறைவாக, வயதில் குறைவாக இருந்தால் பெருவரையில் நீண்டி உயரத்தை அதிகரித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைப்பாரா என்று நடக்கும் விதமாக உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னையும் அழைத்து செய்யுங்கள், என்னையும் அழைத்து செல்லுங்கள். யுத்தத்துக்காக அது அல்லாஹ் மிக விரும்புகின்ற ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இஸ்லாத்துக்காக மிக முக்கியமான ஒரு இபாதத் என்று இருக்கின்ற பொழுது பார்த்தவர்களே சற்று சிந்தனை செய்து பாருங்கள். 2 கண்களும் குருடாக இருக்கின்ற பார்க்க முடியாத ஒருவரை அங்கே அழைத்து சென்று என்னதான் பிரயோஜனம் இருக்கிறது என்று இருந்தாலும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் இஸ்லாத்துடைய கொடியை தாருங்கள், நான் அதை கட்டி அடைத்துக் கொண்டு ஒரே இடத்திலே இருக்கிறேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிர் பறிபோனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபியையும் அழைத்து சென்று யுத்தம், ஒரு யுத்தம் அல்ல, பல யுத்தங்களிலே இஸ்லாமிய கொடியை சுமந்தவராக, இஸ்லாமிய கொடியை நெஞ்சோடு சேர்த்து அழைத்து உயர்த்தியவராக இருந்த சஹாபிதான் ஹஜ்ரத் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற காதிசியாவுடைய யுத்தத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அப்பொழுதும் அவருடைய கரத்திலே, அவருடைய உடம்போடு இஸ்லாமிய கொடி இருந்தது. அப்படிப்பட்ட உத்தம சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய 2 கண்களும் என்னால் பார்க்க முடியாது, மஸ்ஜிதுக்கு வராமல் வீட்டிலே தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு அதானுடைய சத்தம் கேட்கிறதா, நான்கு சத்தம் கேட்கிறதா? சொல்லலாம். அப்படியாக இருந்தால் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்தேதான் ஆக வேண்டும், இமாம் ஜமாஅத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது யாருக்கு? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பாந்தவர்களே, குத்துபாவுடைய இந்த தயாரிப்பை செய்கின்ற பொழுது, குத்துபாவுடைய தயாரிப்பு என்று வருகின்ற பொழுது குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ஹதீஸ்கள், சம்பவங்கள், அசார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ஹதீஸை பார்த்தேன். அப்பொழுது கண் கலங்கி அழ ஆரம்பித்தேன். இந்த ஹதீஸ் போதும் நம்முடைய வாழ்க்கையே சிறப்பு முனைகளை உருவாக்க அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸ் இருந்ததே. ஒவ்வொருவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுகின்ற தொழுகை என்னுடைய இபாதத்துகளுக்காக அல்லாஹ் எனக்கு எதை தருகின்றார், சொர்க்கத்தை எப்படி தருகின்றார், அல்லாஹ்விடம் எனக்கு என்ன இருக்கிறது என்று சிந்திப்பதற்கு முன்பு அல்லாஹ்வுக்காக உங்களிடம் என்ன இருக்கிறது, உங்களால் என்ன கொடுக்க முடியும்? இன்றைய தொழுகை சீரில்லை, ஓதத் தெரியாது, நோன்பு அது சீரில்லை, நற்காத்து சீரில்லை, ஒன்றுமே சீரில்லை, இஸ்லாத் இல்லை, பெருமையோடு வாழ்கின்றன, அங்காரத்தோடு வாழ்கின்றன, அமல்களில் குறையாக, இபாதத்தில் குறையாக, இஸ்லாத்தில் குறையாக, ஈமான் தக்வாவில் குறையாக இருந்து அமல் செய்கின்றன. அல்லாஹ்வுக்கு எதை கொடுக்க முடியும்? எதை கொடுக்க முடியும் சகோதரர்களே? ஒன்றுமே இல்லாத பொழுது அல்லாஹ்விடத்தில் எனக்கு என்ன இருக்கிறது என்று எதிர்பார்ப்பதே என்ன நியாயம் இருக்கிறது? பார்ந்தவர்களே, ஒரு இமாம் அவர்கள், ஒரு கதீப் அவர்கள் சொல்கின்றார்கள், கிதாபிலே எழுதப்பட்டிருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவுடைய பிரசங்கம் செய்வதற்கு மிம்பர் மேடை எனக்கு மரணம் வரைக்கும் கிடைத்தால் கடைசி வரைக்கும் ஒரே தலைப்பிலே நான் பேசுவேன். அந்த தலைப்பு அஸ்ஸலா, தொழுகை பற்றி நான் பேசுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமனே மக்காவுடைய அல்லது மதீனாவுடைய சமூகத்துக்கு மாத்திரம் நபியாக வரவில்லை, ஆலத்துக்கே அருட்கொடையாக வந்த உத்தம நபி, உயிருக்கு உயிரான, உயிருக்கும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தில் இருக்கின்றார்கள். உலகத்துக்கே நபியாக வந்த, வழிகாட்டியாக வந்த உத்தம நபி சக்கராத்தில் இருக்கின்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நபி அவர்கள் கடைசி தருவாயில் இருக்கின்ற பொழுது வாயிலே அவர்கள் முணங்கிக் கொண்டிருப்பதை போன்று நாங்கள் கண்டோம், என்னுடைய காதை வைத்து நாங்கள் கேட்டோம். என்ன சொல்கின்றார்கள்? அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை விட்டு விடாதீர்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். இஸ்லாமியர்களுக்கும் மற்றும் காவிர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசமே தொழுகைதான். தொழுகை இல்லை என்று வந்தால் நோன்பில் பிரயோஜனம் இல்லை, ஜக்காத்தில் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. தொழுகை இல்லை என்று வந்தால்
அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நான் சொல்லித்தான் அறிய வேண்டும் என்பது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலும் என்று 140%, 150% தான் சொல்கிறார்கள் என்றிருந்தால் முஸ்லிம்கள் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? முஸ்லிம் என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? சில இமாம்களுடைய கருத்து தொழுகை இல்லாதவர்கள் மதித்தால் அவர்கள் இஸ்லாமிய மையவாதிகளில் கூட நீங்கள் அவர்களை அடக்கம் செய்யாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பார்ந்த வாலிபர்களே, பார்ந்தவர்களே, பார்ந்த மன்னர்களே, தொழுகை என்பது என்னுடைய வாழ்க்கையில் 10 வயது 13 வயதில் இருந்து ஆரம்பமாகிறது என்றிருந்தால் எனக்கு கடமையாக இருக்கிறது. தொழுகை சீரல்லை என்றிருந்தால் உடம்பை வளர்ப்பதற்கு, சக்தியை அதிகரிப்பதற்கு இரவு பூராக என்று ஜிம்களுக்கு சென்று இந்த மையான்களுக்கு சென்று விளையாடுகின்றோம், உடற்பயிற்சிகள் செய்கின்றோம். அதை நெற்றி அதே உடம்பு இறைவனுக்கு சுஜூத் செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய உடம்பு இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தில் இருந்து பாதுகாப்பதே இதே நெற்றி, நரகத்தில் இருந்து பாதுகாப்பதே இதே உடம்பு, நரகத்தில் இருந்து பாதுகாப்பதே இந்த தொழுகை என்றிருந்தால், தொழுகை இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்து அவர்கள் நீங்கி விடுகின்றார்கள். பார்ந்தவர்களே, குறுகிய நேரத்துக்குள் சொல்வதற்கும் எங்களால் அறிக்கை முன்வைக்க வேண்டும். இறந்தவர்களும் சொல்கின்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எவர்களுடைய வாழ்க்கையிலே மன் தரக்க ஸலாத்த, அவருடைய வாழ்க்கையிலே தொழுகையை விட்டு விடுகின்றார்களோ யாருக்காக தொழுகையை விட்டு வீடு கட்டுகின்றோம், வாகனம் வாங்குகின்றோம், பணங்களை சேகரிக்கின்றோம், இரவு பகலாக மழை பாராதே, நீர் பாராதே, சிரமம் பாராதே, வெட்கம் பாராதே, பணங்களை சேகரித்து யாருக்காக எல்லாவற்றையும் சேர்க்கின்றோமே, தொழுகையை பால்படுத்துகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தொழுகையை விட்டு விட்டார் அவனுடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நிற்பது போன்று என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே பார்ந்தவர்களே, அந்த வகையிலே இன்று தொழுகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையை இதற்கு பிறகு நான் 1 வருடம் வாழ்ந்தாலும் சரி, 50 வருடங்கள் வாழ்ந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, தொழுகையை நான் விடவே மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய ஊர் மக்களுக்கு, என்னுடைய என்னோடு இருக்கக்கூடிய எல்லோருக்குமாக தொழுகையை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது எத்தனை கடைகளை தாண்டி, எத்தனை வீடுகளை தாண்டி, எத்தனை நண்பர்களை தாண்டி தனிமையில் வருகின்றோம் என்றோ ஒரு நாளாவது சிந்தித்தோகா? வாருங்கள் தொழச் செல்லலாம், வாருங்கள் தொழச் செல்லலாம், தாவத்து கொடுங்கள், தொழுகைக்கு அலையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய தொழுகைக்குரிய கூலியும் அல்லாஹ் தருகின்றார். இன்று நிறைய ஊர்களிலே அல்ஹம்துலில்லாஹ் தொழுகைக்காக மக்களை அழைப்பதற்காக நிறைய முறைகளை கையாளுகின்றார்கள். தொழுகைக்காக என்று மஸ்ஜிதுகளை நிரம்ப காணுகின்ற பொழுது அந்த ஊரிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. பாந்தவர்களே, முஹர்ரம் மாதமான இந்த புது வருடத்தில் இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்காக, என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்காக என்று முதலாவதாக தொழுகையில் சீராக இருப்பேன். எந்த நிலைமையிலும் ஐங்கால தொழுகையை நான் விட்டுவிட மாட்டேன். விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர்கள் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள். யாருடைய பொறுப்பு? என்னுடைய பாப்பாவுடைய, என்னுடைய உம்மாவுடைய, என்னுடைய நண்பருடைய பொறுப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அந்த சராசரங்களை படைக்க ரப்புல் ஆலமீனுடைய பொறுப்பிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே சுபஹுக்கு வருகின்ற பொழுது 4 வீட்டுகளை தட்டி அவர்களையும் தூண்டி அவர்களை எதிர்பார்த்து வர வேண்டும். வருகின்ற பொழுதோ அவர்களை அழைத்து வர வேண்டும். மற்றவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுங்கள், அதிலே பெருமை கிடையாது. தொழுகைக்கு அழையுங்கள், அதிலே பெருமை கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லோரும் சரிசமமாக ஒரே தப்பில் நின்றுதான் தொழ வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது தொழுகைக்கு யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த முஹர்ரம் மாதத்திலே இந்த புத்தாண்டு வருடமான இந்த மாதத்திலே ஆசுராவுடைய நோன்புகளை பிரித்து கடந்த ஒரு வருடத்துடைய பாவத்தின் மன்னிப்பை பரிபூர்ணமாக பெறுகின்ற வாய்ப்பையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்காக தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி இதர அமல்களை கொண்டு
அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நமது பெற்றார்கள், உற்றார்கள், உறவினர்கள், ஊர் மக்கள், நண்பர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் எங்களுடைய ஊர்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, நோயினால் கஷ்டப்படுகின்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற கஷ்டங்கள், பிரச்சினைகள், பலாய், முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், தன்னூர்கள் அனைத்தில் இருந்தும் அவர்களையும் எங்களையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் தாங்க முடியாத நோய்களை கொடுத்து எங்களையும் எம்முடைய குடும்பத்தினர்களையும் சிரமப்படுத்தி எம்முடைய உயிர்களை கைப்பற்றி விடாதே யா அல்லாஹ். சுமக்க முடியாத கடன் பிரச்சனைகளை கொடுத்து எங்களை அவமானப்படுத்தி எம்முடைய உயிர்களை கைப்பற்றி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்திலே நீண்ட காலமாக வாழ்வதற்கு இன்னும் எனக்கு அவகாசத்தை தந்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். எத்தனையோ வருடங்களை கழித்து விட்டோம் யா அல்லாஹ். அத்தனை வருடங்களில் எம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பாவங்கள், எம்முடைய தவறுகள் அனைத்தையும் நீ மறைத்து மன்னித்து அழித்து அவைகளை நன்மைகளாக ஆக்கித் தருவாயாக. நாம் இருக்கின்ற இந்த இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரம் மாதத்திலே எம்முடைய வாழ்க்கையை உனக்காக மாற்றும் முகமாக எம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைமையிலும் சீராக, சிறப்பாக, நல்ல அமல்களோடு வாழ்கின்ற அந்த நிலைமையை எனக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.